சாந்தி 19/12/2025 பாப்தாதா மதுபன். இன்றைய சாக்கார் அமருடைய முக்கியமான கருத்துக்களை நம்ம பார்க்கலாம். பாபா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, இப்பொழுது வீட்டிற்கு செல்ல வேண்டும். ஆகையால் ஆத்ம அபிமானி ஆகுங்கள். ஒரு தந்தையை நினைவு செய்தீர்கள் என்றால் இறுதி மனநிலைக்கு தகுந்த நற்கதி ஏற்படும் அப்படின்றார் பாப்பா. கேள்வி கேட்குறாங்க, அதிசயமான தந்தை உங்களுக்கு எந்த ஒரு அதிசயமான ரகசியத்தை சொல்லி இருக்கின்றார்? பாபா சொல்கிறாரு, குழந்தைகளே, இது அனாதியான முதலும் முடிவுமற்ற அழிவற்ற நாடகமாக உருவாகி உள்ளது. இதில் ஒவ்வொருவருடைய நடிப்பும் பதிவாகியுள்ளது. எது நடந்தாலும் எதுவும் புதிதல்ல. குழந்தைகளே, இதில் என்னுடையது என்று எந்த தற்பெருமையும் இல்லை. நானும் கூட நாடகத்தின் பந்தனத்தில் கட்டுப்பட்டுள்ளேன் என தந்தை சொல்கின்றார். என்னால் இது நடந்தது அப்படின்னு கூட கிடையாது. எல்லாம் ட்ராமா பிரகாரம் எல்லாம் நடக்குது. இந்த அதிசயமான ரகசியத்தை சொல்லி தந்தை தனது நடிப்பின் மகத்துவத்தையும் குறைத்து கொண்டு விட்டார். பாடல் இறுதியில் அந்த நாளும் வந்தது என்று. ஓம் சாந்தி. இனிமேலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகள் இந்த பாடலை பாடிக்கொண்டிருக்கின்றனர். கல்பத்திற்கு பின் மீண்டும் நம்மை தனவான்களாக, ஆரோக்கியமிக்கவர்களாக மற்றும் செல்வந்தர்களாக ஆக்குவதற்காக, தூய்மை, சுகம், அமைதியின் ஆஸ்தியை கொடுப்பதற்காக தந்தை வருகின்றார் என குழந்தைகள் புரிந்து கொண்டுள்ளனர். பிராமணர்களும் ஆசீர்வாதம் செய்கின்றனர் அல்லவா? ஆயுஷ்மான் பவ, தனவான் பவ, புத்திரவான் பவ என்று குழந்தைகளாகிய உங்களுக்கு ஆஸ்தி கிடைத்து கொண்டிருக்கின்றது. ஆசீர்வாதத்தின் விஷயம் எதுவும் இல்லை. குழந்தைகள் படித்து கொண்டிருக்கின்றனர். 5000 வருடங்களுக்கு முன்பு கூட தந்தை வந்து மனிதனிலிருந்து தேவதையாக, நரனிலிருந்து நாராயணராக ஆவதற்கான படிப்பை சொல்லிக் கொடுத்திருந்தார் என்பதை தெரிந்திருக்கின்றனர். படிக்கக்கூடிய குழந்தைகள் நாம் என்ன கற்றுக்கொண்டிருக்கின்றோம், நமக்கு கற்பிப்பவர் யார் என தெரிந்திருக்கின்றனர். அவர்களிலும் வரிசைக்கிரமான முயற்சியின்படி தெரிந்திருக்கின்றனர். இந்த ராஜ்யம் ஸ்தாபனையாகி கொண்டிருக்கின்றது மற்றும் தேவதா ராஜ்யம் ஸ்தாபனையாகி கொண்டிருக்கின்றது என்பது குழந்தைகளாகிய எங்களுக்கு தெரியும் என சொல்வார்கள். ஆதிசநாதன தேவி தேவதா தர்மம் ஸ்தாபனை ஆகி கொண்டிருக்கின்றது. முதலில் சூத்திரர்களாக இருந்தோம், பிறகு பிராமணரானோம், பிறகு தேவதை ஆக வேண்டும். இப்பொழுது நாம் சூத்திர வர்ணத்தவர்களாக இருக்கின்றோம் என்பது உலகிலே யாருக்கும் தெரியாது. இது சத்தியமான விஷயமாகும் என குழந்தைகளாகிய நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். தந்தை சத்தியத்தை சொல்லி சத்தியமான கண்டத்தை ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கின்றார். சத்தியுகத்தில் பொய், பாவம் முதலான எதுவும் இருக்காது. கலியுகத்தில்தான் அஜாமில் போன்ற பாவாத்மாக்கள் இருக்கின்றனர். இந்த சமயம் முற்றிலும் கொடுமையான நரகமாகவே உள்ளது. நாளுக்கு நாள் கொடுமையான நரகம் காணப்படும். முற்றிலும் தமோபிரதானமான உலகம் ஆகி கொண்டிருக்கின்றது என்று புரிந்து கொள்ளும்படியாக மனிதர்கள் காரியங்கள் செய்தபடி இருப்பார்கள். அதிலும் காமம் மிகப்பெரிய எதிரி. யாரும் தூய்மையாக சுத்தமாக இருக்க முடியாது. முன்னர் நாடோடி மனிதர்கள் சொல்லி கொண்டிருந்தனர், 12-13 வயது குமாரிகள் கூட குழந்தைகள் பெறும்படியான கலியுகம் வரப்போகின்றது. இப்பொழுது அந்த சமயமாக உள்ளது. குமாரிகள் முதலானவர்கள் அழுக்கான காரியம் செய்தபடி இருக்கின்றனர். முற்றிலும் தமோபிரதானமாக ஆகிவிடும் பொழுது நான் வருகின்றேன். என்னுடைய நடிப்பும் நாடகத்தில் பதிவாகியுள்ளது என தந்தை சொல்கின்றார். நானும் நாடகத்தின் பந்தனத்தில் கட்டுப்பட்டுள்ளேன். குழந்தைகளாகிய உங்களுக்கு புதிய விஷயம் எதுவும் இல்லை. தந்தை புரிய வைப்பதும் அப்படித்தான். சக்கரத்தை சுற்றிவிட்டீர்கள், நாடகம் முடிவடைகிறது. இப்பொழுது தந்தையை நினைவு செய்தீர்கள் என்றால் சதோப்பிரதானமாகி சதோப்பிரதான உலகிற்கு எஜமானர் ஆகிவிடுவீர்கள். எவ்வளவு சாதாரணமான முறையில் புரிய வைக்கின்றார். தந்தை தன்னுடைய நடிப்புக்கு அவ்வளவு மகத்துவம் கொடுப்பதில்லை. இது என்னுடைய நடிப்பின் பாகம், புதிய விஷயம் எதுவும் இல்லை. ஒவ்வொரு 5000 வருடங்களுக்கு பிறகும் நான் வரவேண்டியிருக்கின்றது. நாடகத்தில் நான் கட்டுப்பட்டிருக்கின்றேன். வந்து குழந்தைகளாகிய உங்களுக்கு மிகவும் எளிதான நினைவின் யாத்திரையை சொல்லி தருகின்றேன் என்றார் பாபா. இறுதி நிலைக்கேற்ற கதி அது இந்த சமயத்தை பற்றி தான் சொல்லப்பட்டிருக்கின்றது. இது இறுதி காலம் அல்லவா? தந்தை யுக்தி சொல்கின்றார், என்னை மட்டும் நினைவு செய்தீர்கள் என்றால் சதோ பிரதானமாகி விடுவீர்கள். குழந்தைகளும் நாம் புதிய உலகின் எஜமானர் ஆகப் போகின்றோம் என புரிந்து கொள்கின்றனர். தந்தை அடிக்கடி சொல்கின்றார், எதுவும் புதிதல்ல.
ஜின் பூதம் பற்றி ஒரு கதை சொல்கின்றனர் அல்லவா. எனக்கு வேலை கொடு என்றது. ஏணியில் ஏறிக்கொண்டே இரு என்று சொன்னாராம். இந்த விளையாட்டும் கூட ஏறி இறங்கக்கூடியதே என தந்தை சொல்கின்றார். தூய்மையற்றவரிலிருந்து தூய்மையானவரிலிருந்து தூய்மையற்றவராக ஆக வேண்டும். இது எதுவும் கடினமான விஷயம் அல்ல, மிகவும் எளிதானதுதான். ஆனால் யுத்தம் என்பது எது என புரியாததால் சாஸ்திரங்களில் சண்டையை பற்றிய விஷயங்களை எழுதிவிட்டனர். உண்மையில் மாயையாகிய ராவணின் மீது வெற்றி பெறுவதே மிகப்பெரிய சண்டையாகும். குழந்தைகள் பார்க்கின்றனர். நாம் அடிக்கடி தந்தையை நினைவு செய்கின்றோம். பிறகு நினைவு துண்டிக்கப்படுகிறது. மாயை தீபத்தை அணைத்து விடுகிறது. இதை பற்றி குலேபகாவலியின் கதையும் உள்ளது. குழந்தைகள் வெற்றி அடைகின்றனர், மிகவும் நன்றாக செல்கின்றனர். பிறகு மாயை வந்து தீபத்தை அணைத்து விடுகிறது. பாபா, மாயையின் புயல்கள் நிறைய வருகின்றன என குழந்தைகளும் சொல்கின்றனர். பலவிதமான புயல்களும் குழந்தைகளிடம் வருகின்றன. சில சமயங்களில் 8-10 வருடங்கள் பழமையான நல்ல நல்ல மரங்கள் கூட விழுந்து விடும்படியாக பலமான புயல் வீசுகின்றது. குழந்தைகள் தெரிந்துள்ளனர், வர்ணனையும் செய்கின்றனர். நல்ல நல்ல மாலையின் மணிகள் இருந்தனர், இப்பொழுது இல்லவே இல்லை. இதுவும் உதாரணமாகும். யானையை முதலை சாப்பிட்டது. இது மாயையின் புயல் காற்றாகும். இந்த 5 விகாரங்களிலிருந்து மிகவும் பாதுகாப்பாக இருங்கள் என தந்தை சொல்கின்றார். நினைவில் இருந்தீர்கள் என்றால் வலிமை மிக்கவர்களாக ஆகிவிடுவீர்கள். ஆத்ம உணர்வுள்ளவராகுங்கள். தந்தையின் இந்த படிப்பு ஒரு முறைதான் கிடைக்கின்றது. நீங்கள் ஆத்ம அபிமானி ஆகுங்கள் என வேறு யாரும் ஒருபோதும் சொல்ல மாட்டார்கள். சத்தியுகத்தில் கூட இப்படி சொல்ல மாட்டார்கள். பெயர், உருவம், தேசம், காலம் அனைத்தும் நினைவு இருக்கவே செய்கின்றது. இந்த சமயம் உங்களுக்கு புரிய வைக்கின்றேன். இப்பொழுது வீடு திரும்ப வேண்டும். நீங்கள் முன்பு சதோபிரதமாக இருந்தீர்கள். சதோ ரஜோ தமோவில் நீங்கள் முழுமையாக 84 பிறவிகள் எடுத்தீர்கள். அதிலும் கூட முதல் நம்பர் இவர், அதாவது பிரம்மா ஆவார். மற்றவருடையது 83 பிறவிகளும் இருக்கலாம். ஆனால் இவருக்கு 84 பிறவிகள் ஆகும். இவர் முதலில் ஸ்ரீ நாராயணராக இருந்தார். இவருக்காக தான் சொன்னது அனைவருக்காகவும் சொன்னதாக புரிந்து கொள்கின்றார். பல பிறவிகளின் கடைசியில் ஞானத்தை எடுத்து பிறகு அவர் ஸ்ரீ நாராயணன் ஆகின்றார். கல்ப மரத்திலும் காட்டப்பட்டுள்ளதல்லவா. இங்கே ஸ்ரீ நாராயணன் மற்றும் கடைசியில் பிரம்மா நின்றிருக்கின்றனர். கீழே ராஜயோகம் கற்றுக்கொண்டிருக்கின்றார். பிரஜாபிதாவை ஒருபோதும் பரமபிதா என்று சொல்வதில்லை. கல்ப விருஷத்தின் அந்த வேரில் முதல்ல கிருஷ்ணனுடைய ஆத்மா இருக்குது, மரத்து மேலே பிரம்மாவுடைய ஆத்மா இருக்குது. பரம்பிதா என ஒருவர் தான் சொல்லப்படுகின்றார். பிறகு பிரஜாபிதா என இவர் சொல்லப்படுகின்றார். இவர் தேகதாரி ஆவார். அவர் தேகமற்றவர், விசித்திரமானவர் ஆவார். லௌகிக தந்தையை பிதா என்று சொல்வார்கள். இவரை பிரஜாபிதா என்பார்கள். அந்த பரமபிதா பரந்தாமத்தில் வசிக்கின்றார். பிரஜாபிதா பிரம்மா பரந்தாமத்தில் என சொல்லுவதில்லை. அவர் இங்கே சாக்கார உலகத்தில் இருப்பவராக ஆகிவிட்டார். சூட்சும வதனத்தில் கூட கிடையாது. பிரஜைகள் ஸ்தூல வதனத்தில் தான் இருக்கின்றனர். பிரஜாபிதா பகவான் என சொல்லப்படுவதில்லை. பகவானுக்கு ஏதும் சரீரத்தின் பெயர் இல்லை. பெயர் வைக்கக்கூடிய மனித சரீரத்திலிருந்து அவர் தனிப்பட்டவர். ஆத்மாக்கள் அங்கே இருக்கும் பொழுது ஸ்தூலமான பெயர் உருவத்திலிருந்து தனிப்பட்டவர்கள். ஆனால் ஆத்மா இருக்கின்றதல்லவா. சாது சந்நியாசிகள் முதலானவர்களுக்கு எதுவும் தெரியாது. அவர்கள் வீடு வாசனை மட்டும் விடுகின்றனர். மற்றபடி உலகின் விகாரங்களின் அனுபவம் மிக்கவர்களாக உள்ளனர் அல்லவா. சிறு குழந்தைகளுக்கு எதுவும் தெரியாது. ஆகையால் அவர்கள் மகாத்மாக்கள் எனப்படுகின்றனர். 5 விகாரங்கள் குறித்து அவர்களுக்கு எதுவும் தெரியாது. சிறு குழந்தைகள் தூய்மையானவர்கள் என சொல்லப்படுகின்றனர். இந்த சமயத்தில் யாரும் தூய்மையான ஆத்மாக்களாக இருக்க முடியாது. சிறியவரிலிருந்து பெரியவர் ஆவார்கள். ஆனாலும் பதித்தர்கள் என்றே சொல்வோம் அல்லவா. அனைவருடைய தனித்தனியான நடிப்பு இந்த நாடகத்தில் பதிவாகியுள்ளது. இந்த சக்கரத்தில் எத்தனை சரீரங்கள் எடுக்கின்றோம், எவ்வளவு கர்மங்கள் செய்கின்றோம், அவை அனைத்தும் மீண்டும் நடக்கும். முதலாக ஆத்மாவை புரிந்து கொள்ள வேண்டும். இவ்வளவு சிறிய ஆத்மாவுக்குள் 84 பிறவிகளின் அழிவற்ற நடிப்பு நிறைந்துள்ளது. இதுவே அனைத்திலும் அதிசயமான விஷயமாகும். ஆத்மாவும் அழிவற்றது, நாடகமும் அழிவற்றது, உருவாகி உருவாக்கப்பட்டது ஆகும். எப்பொழுதிலிருந்து தொடங்கியது என சொல்ல முடியாது. இயற்கை என சொல்கின்றனர் அல்லவா. ஆத்மா எப்படிப்பட்டது,
இந்த நாடகம் எப்படி உருவாகியுள்ளது? இதில் யாரும் எதுவும் செய்ய முடியாது. கடல் அல்லது ஆகாயத்தின் எல்லையை காண முடியாதது போல இது அழிவற்ற நாடகம் எவ்வளவு அதிசயமாக உள்ளது. எப்படி பாபா அதிசயமானவர், அதுபோல ஞானமும் கூட மிகவும் அதிசயமானது. ஒருபோதும் யாரும் சொல்ல முடியாது. இவ்வளவு நடிகர்கள் அனைவரும் தத்தமது நடிப்பை நடித்தபடிதான் வருகின்றனர். நாடகம் எப்பொழுது உருவாகியது என்பது குறித்து யாரும் கேள்வியை எழுப்ப முடியாது. பகவானுக்கு ஏன் இப்படி தோன்றியது? அவர் துக்கமும் சுகமும் நிறைந்த உலகத்தை ஏன் அமர்ந்து உருவாக்கினார் என பலரும் கேட்கின்றனர். இது அனாதியானது. பிரளயம் முதலானவைலாம் ஏற்படுறது கிடையாது. உருவாக்கப்பட்டது. இது ஏன் உருவாக்கப்பட்டது என கேட்க முடியாது. புத்திசாலிகளாக ஆகும் பொழுது ஆத்மாவின் ஞானத்தையும் கூட தந்தை உங்களுக்கு சொல்கின்றார். ஆக நீங்கள் நாளுக்கு நாள் முன்னேற்றத்தை அடைந்தபடி இருக்கின்றீர்கள். முதலில் பாபா மிகவும் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி கொண்டிருந்தார். அதிசயமான விஷயங்களாக இருந்தன என்றாலும் ஈர்ப்பு இருந்ததல்லவா? அவர் கவர்ந்திழுத்தார். பட்டியின் ஈர்ப்பமும் இருந்தது. கிருஷ்ணரை கம்சபுரியிலிருந்து அழைத்து சென்றார்கள் என சாஸ்திரங்களில் காட்டியிருக்கின்றனர். அங்கே கம்சன் முதலானவர்கள் இருக்கவே மாட்டார்கள் என நீங்கள் இப்பொழுது தெரிந்திருக்கின்றீர்கள். கீதா, பாகவதம், மகாபாரதம் இவை அனைத்திற்கும் தொடர்பு வைக்கின்றனர். அப்படி எதுவும் கிடையாது. இந்த தசரா முதலானவை பரம்பரையாக நடந்து வருகிறது என புரிந்து கொள்கின்றனர். ராவணன் என்பது என்ன என்பதும் கூட யாருக்கும் தெரியாது. தேவி தேவதைகளாக இருந்தவர்கள் கீழே இறங்கி தூய்மையற்றவர்களாக ஆகிவிட்டனர். யார் அதிகமாக தூய்மை இழந்து விட்டனரோ அவர்கள் தலையில் அடித்து கொள்கின்றனர், வருந்துகின்றனர். ஆகையால் பதித்த பாவனா என கூக்குரலிடவும் செய்கின்றனர். இந்த விஷயங்கள் அனைத்தையும் தந்தை தான் புரிய வைக்கின்றார். சிருஷ்டி சக்கரத்தின் முதல் இலை கடைசியை வேறு யாரும் புரிந்து கொள்வதில்லை. நீங்கள் அறிந்து கொள்வதன் மூலம் சக்கரவர்த்தி ராஜா ஆகிவிடுவீர்கள். திருமூர்த்தி படத்தில் எழுதப்பட்டுள்ளது. இது உங்களுடைய ஈஸ்வரிய பிறப்புரிமை. பிரம்மாவின் மூலம் படைத்தல், சங்கர் மூலமாக அழித்தல், விஷ்ணுவின் மூலமாக காத்தல், விநாசமும் கூட கண்டிப்பாக ஆக வேண்டும் அப்படின்றார் பாப்பா. இது நேற்றைய விஷயந்தான் நீங்கள் புரிஞ்சிருக்கிறீங்க. நேற்று தான் நம்ம ராஜ்யத்தை எடுத்திருந்தோம். நேற்று தான் தேவதைகளாக இருந்தோம். பிறகு சக்கரத்தை சுற்றி இன்று நாம் தூய்மையற்றவர்களாக ஆகியுள்ளோம். மீண்டும் நாம் யோக பலத்தின் மூலம் உலகத்தின் ராஜ்யத்தை அடைகின்றோம். ஒவ்வொரு கல்பத்திலும் நீங்கள் தான் ராஜ்யத்தை அடைகின்றீர்கள். இதில் கொஞ்சமும் வித்தியாசம் ஏற்பட முடியாது என்றார் பாபா. பாபா சொல்றார், முன்னர் நாம் குரங்குகளை விடவும் மோசமானவர்களாக இருந்தோம் என நீங்கள் அறிவீர்கள். இப்பொழுது தந்தை கோவிலுக்கு தகுந்தவர்களாக ஆக்கி கொண்டிருக்கின்றார். நல்ல நல்ல குழந்தைகளின் ஆத்மா நாம் எதற்கும் உதவாதவர்களாக இருந்தோம் என உணர்கின்றனர். இப்பொழுது நாம் மதிப்பு மிக்கவர்களாக ஆகி கொண்டிருக்கின்றோம். ஒவ்வொரு கல்பமும் மதிப்பற்றவர்களிலிருந்து மதிப்பு மிக்கவர்களாக தந்தை நம்மை ஆக்குகின்றார். கல்பத்திற்கு முந்தையவர்கள்தான் இந்த விஷயங்களை நல்ல விதமாக புரிந்து கொள்வார்கள். நீங்களும் கண்காட்சி முதலானவர்களை ஏற்பாடு செய்கிறீர்கள். எதுவும் புதிதல்ல. இவர் மூலமாகத்தான் நீங்கள் அமரபுரியை ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கின்றீர்கள். பக்தி மார்க்கத்தில் தேவிகள் முதலானவர்களின் கோவில்கள் எவ்வளவு இருக்கின்றன. இவை அனைத்தும் பூஜை செய்வதற்குரிய பொருட்கள் ஆகும். பூஜைக்கு தகுந்த தன்மையின் பொருட்கள் என எதுவும் இல்லை. நாளுக்கு நாள் உங்களுக்கு ஆழமான விஷயங்களை புரிய வைத்தபடி இருக்கின்றேன் என தந்தை சொல்கின்றார். தந்தையை சொல்கிறாரு, முந்தைய பல விஷயங்களை நான் உங்களிடம் வச்சிருக்கீங்க. இவற்றையெல்லாம் என்ன செய்ய போகிறீங்க? அப்படியே உபயோகமின்றி இருக்குது. தற்சமயத்தில் பாப்தாதா புது புது விஷயங்களை புரிய வைத்தபடி இருக்கின்றார். ஆத்மா இவ்வளவு சின்னஞ்சிறு புள்ளியாக உள்ளது. அதில் நடிப்பு முழுவதும் அடங்கியுள்ளது. இந்த விஷயங்கள் முன்னர் எழுதி வைத்த தாள்களில் இருக்காது. பிறகு பழைய பயன்களை என்ன செய்வீர்கள்? இறுதித் தேர்வின் முடிவுகள் தான் உதவுகின்றன. கல்பத்திற்கு முன்பும் கூட உங்களுக்கு இப்படித்தான் சொல்லியிருந்தேன் என தந்தை சொல்கின்றார். பாபா சொல்றாரு, நாடக திட்டப்படியே சொல்வார். தந்தை சொல்வார், நல்லது குழந்தைகளே, இப்பொழுது திருப்தி அடைஞ்சிங்க, நிறைய அடைவாங்க. இப்போ மீண்டும் முயற்சி செய்யுங்க. எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தை இப்படி சொல்வார் இல்லையா? விகாரத்தில் விழுந்துட்டாங்கன்னா சரி பரவாயில்ல, மறுபடியும் எந்திரிச்சு முயற்சி செய்கின்றார் பாபா. பாபாவிடம் சந்திப்பதற்காக எவ்வளவு பேர் வருகின்றனர். எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தையின் அறிவுரையை ஏற்க மாட்டீர்களா? தூய்மை அடைய மாட்டீர்களா என்று கேட்கின்றேன்.
தந்தை ஆத்மா என புரிந்து ஆத்மாவிற்கு சொல்கிறார் எனும் பொழுது கண்டிப்பாக அம்பு தைக்கும். மனைவிக்கு அம்பு தைக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். நான் உறுதிமொழி எடுக்கின்றேன் என்பார். கணவருக்கு அம்பு தைப்பதில்லை. பிறகு மேலும் போக போக அவரையும் முன்னேற்றுவதற்காக முயற்சி செய்வார். பிறகு மனைவியால் ஞானத்தில் கொண்டு வரப்பட்டவர்களும் பலர் வருகின்றனர். அப்பொழுது மனைவி என்னுடைய குரு என்று சொல்கின்றனர். அந்த பிராமணர்கள் தாலி கட்டும் பொழுது இவர் உன்னுடைய குரு ஈஸ்வரன் என சொல்கின்றனர். இங்கே உங்கள் ஒரு தந்தையே அனைத்தும் ஆவார் என தந்தை சொல்கின்றார். ஒருவரே என்னுடையவர், வேறு யாரும் இல்லை. அனைவரும் அவரைத்தான் நினைவு செய்கின்றனர். அந்த ஒருவருடன் மட்டுமே புத்தியின் தொடர்பை வைக்க வேண்டும். இந்த தேகமும் கூட என்னுடையது இல்லை என்றார் பாபா. தாரணைக்கான முக்கிய சாரம் சொல்கிறார் பாபா. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, ஏதாவது கிரகாச்சாரம் ஏற்பட்டது என்றாலும் கூட மனச்சோர்வடைந்து அமர்ந்து விடக்கூடாது. மீண்டும் முயற்சி செய்து தந்தை நினைவிலிருந்து உயர்ந்த பதவி அடைய வேண்டும். 2வது பாயிண்ட்டு, சுயத்தின் நிலையை நினைவின் மூலம் மாயையின் எந்த புயலும் சண்டை போட முடியாத அளவிற்கு வலிமை நிறைந்ததாக ஆக்க வேண்டும். விகாரங்களிலிருந்து தம்மை பாதுகாத்தபடி இருக்க வேண்டும். பாபா வரதானம் கொடுக்குறாங்க. சர்வ சக்திகள் என்ற லைட் மூலம் ஆத்மாக்களுக்கு பாதை காண்பிக்கக்கூடிய சைத்தன்ய கலங்கரை விளக்கு ஆகுக. நான் ஆத்மா உலக நன்மைக்கான சேவை செய்வதற்கு பரந்தாமத்திலிருந்து அவதாரம் எடுத்திருக்கின்றேன் என்ற நினைவில் எந்த சங்கல்பம் செய்தாலும் வார்த்தை பேசினாலும் அதில் உலக நன்மை கலந்திருக்கும். மேலும் இந்த நினைவே கலங்கரை விளக்கு போன்று காரியம் செய்யும். அந்த கலங்கரை விளக்கில் ஒரு வண்ணமயமான லைட்டு வெளிப்படுவது போன்று சைத்தன்யமான கலங்கரை விளக்காகிய உங்கள் மூலம் சர்வ சக்திகளின் லைட் ஆத்மாக்களுக்கு ஒவ்வொரு அடியிலும் பாதை காட்டும் காரியம் செய்து கொண்டே இருக்கும். ஸ்லோகன் சொல்கிறாரு, அன்பு மற்றும் சகயோகத்தின் கூடவே சக்தி சுரூபம் ஆகின்ற பொழுது ராஜ்யத்தில் நம்பர் உயர்ந்ததாக கிடைத்துவிடும். நல்லது. ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. நன்றி பாபா.